சென்னை நீலாங்கரையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இல்லம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பு அதிக அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பு அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இரட்டை அர்த்தம் கொண்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசியதாக கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் பல்வேறு நபர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், அமைச்சர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இல்லம் முன்பு அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடந்துவிடக்கூடாது, முற்றுகை போராட்டங்கள் நடந்துவிடாமல் தடுப்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் மீதாக புகார்களும் தொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில் திமுக சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது? நிச்சயமாக நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பதாகவும், அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முதல் பட்ஜெட்டாக நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வரக்கூடிய பட்சத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் கோஷங்கள் எழுப்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு சில அமைச்சர்கள் இது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை கூட இருக்கிறது. தமிழகத்தினுடைய முழு நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் தற்போது இக்கண்டனத்திற்குரிய வகையில் பேசிய சம்பவம் தொடர்பாக நாளை பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.